ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் பைட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் Arun. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரவலாக பேசப்படுற விஜயோட அப்கமிங் மூவி அதுதான் மாஸ்டர். அதோட டீசர் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியாக இருந்துச்சு. அந்த படத்தோட டைட்டில் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். இப்போது ஆஃப்டர் பிட்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப்டர் பிட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ காம்பை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 720p அந்த இது வச்சு கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஏகப்பட்ட காம்ப் வந்து இருக்கும். HDTV 720, இதில் 30 frames per second அது வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம 30யும் கொடுத்துக்கலாம், இல்லை 29.97 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்டருக்கான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம உருவாக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து இதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டே இருக்குது, டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போது டைப் பண்ண போகிறேன். மாஸ்டர் அப்படின்னு MASTER. இது எப்படி மாஸ்டருக்கான டெக்ஸ்ட்டே வருது அப்படின்னா, நான் வந்து இதுக்குன்னே தனியாக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் வரைஞ்சி. அந்த டெக்ஸ்ட்டோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா மாஸ்டர் ஃபாண்ட் பை Arun SV அப்படின்னு இருக்கும். MAS மாஸ்டர் ஃபாண்ட் பை Arun SV அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஓகே, இப்போது இதில் மாஸ்டருங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, இந்த அளவு வச்சுக்கிறேன். இப்போது அடுத்தது நம்ம பண்ண போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஒரு சாலிட் லேயர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சாலிட் லேயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் 3D எஃபெக்டை வந்து இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக பிளாக் சாலிட்னு இருக்குது, E3D அப்படின்னு போட்டுக்கிறேன், அதாவது எலமெண்ட் 3D. ஓகே, இப்போது இந்த இதில் நமக்கான எஃபெக்டை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எலமெண்ட் எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எலமெண்ட்டோட எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கஸ்டம் லேயர்ஸ் அப்படின்னு கீழே இருக்கும். வேர்ல்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கீழே அந்த கஸ்டம் லேயர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டம் டெக்ஸ்ட் அண்டு மேஸ்க் அப்படின்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட் அண்ட் மேஸ்க் அந்த இதுக்குள்ளே போயிட்டீங்க. பாத் லேயர்ஸ் 1ன்னு இருக்கும். அந்த 1ல் வந்து இந்த டெக்ஸ்ட்டு, அதாவது மாஸ்டர், இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத் லேயர் 1ல் வந்து இதை எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா, இந்த மாஸ்டருங்கிற டெக்ஸ்ட்டை வந்து விசிபிள் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பண்ணாமலும் வச்சுக்கலாம். பின்னாடி எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போது சீன் செட்டப்புக்குள்ளே வாங்க. சீன் செட்டப்புக்குள்ளே வந்துட்டு இப்போது நம்ம எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்தோம்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். நம்ம இப்படி சுற்றி பார்த்துக்கலாம். இது எப்படி அப்படின்னா, அந்த லேயர் 1ல் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோன்னே இது வந்துருச்சு. ஓகே, இப்போது இதுக்கு ஒரு 2-3 இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போது டெக்ஸ்டர் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஐடியாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரீசெட்டில் ப்ரோ ஷேடர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ரோ ஷேடர்ஸில் மெட்டல் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கோல்டு டெக்ஸ்சர் வச்சிங்கன்னா மாஸ்டரோட எக்ஸாக்டாக மாஸ்டருக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லை, எனக்கு வந்து இந்த ப்ரோ ஷேடர்ஸே இல்லை, ஆனால் எனக்கு வந்து வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த Ctrl+Z கொடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெவலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து டிஃப்யூஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ரன் செட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம லோட் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் மாஸ்டர்னு இருக்குது. இப்போது இதில் வந்து 2 டெக்ஸ்சர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதில் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்து ஓப்பன் கொடுத்துடலாம்.
இப்போ வந்து இந்த டெக்ஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்துடும். அப்படியே வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட கலரில் தான் இருக்கும், மாஸ்டர் டெக்ஸ்டர் கலரில் தான் இருக்கும். நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். அதாவது இதோட டெக்ஸ்டர்ஸும் நான் வந்து கிரஞ்சு டெக்ஸ்டர்ஸ்ன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இப்படியும் வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததை பார்ப்போம். இப்போ வந்து ஓகே, இப்போ நமக்கு இந்த மாஸ்டர் டெக்ஸ்டர் வந்து கிடச்சிருச்சு, டெக்ஸ்ட்டு கிடச்சிருச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதைத்தான் வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இதை அனிமேட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு சீன் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோல்டரில் 1 அப்படின்னு இருக்கும். அதாவது 1வது எலமெண்ட்டு தான் இது, அதாவது சீன் 1 இது. இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆருங்கிறது அதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுவோம். ஏன்னா இது வந்து நானாக க்ரியேட் பண்ணது அப்படிங்கிறனால ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி இருக்குது. இதை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாஸ்டர் இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஆர் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கீழே ஓகே இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் 3Dக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு இப்போ குரூப் 1ல் வந்து இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் 2லையும் இதே சேம் இதை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீன் செட்டப்பில் போயிட்டு இங்கே குரூப் ஃபோல்டர்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி வந்து வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புது காப்பிக்கு வந்து குரூப் 2 வந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ குரூப் 1 குரூப் 2 இந்த ரெண்டுலேயுமே ஒரே விஷயந்தான் இருக்குது. அதை வந்து எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே அனிமேஷன் என்ஜின் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் குரூப் 1 குரூப் 2, ஃபினிஷ் குரூப் வந்து குரூப் 2. இப்போ குரூப் 1 அப்படிங்கிறதுலேருந்து குரூப் 2க்கு நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் 1 வந்து வெளியே இருக்கணும், அதாவது கேமராவுக்கு வெளியே இருக்கணும். குரூப் 2 வந்து ஃபைனலாக இருக்கணும். அப்போது இந்த குரூப் 1 அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு மல்டி ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும் கீழே. அந்த மல்டி ஆப்ஜெக்டில் போயிட்டு எனேபிள் மல்டி ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அனிமேட் பண்ணும்போது, அதாவது ஸ்கேட்டர் இந்த டிஸ்பிளேஸ் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக ஆகும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும். இப்போ நம்ம 2 குரூப்பில் வச்சுருக்கனால ஒன்று வந்து அப்படியே நிற்கிது, இன்னொன்று மட்டும் அனிமேட் ஆகுது. அதனால் இப்போது இதில் நம்ம மல்டி ஆப்ஜெக்டை எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம Z ஆக்சிஸில் மூவ் பண்ணணும். அதுக்கு டிஸ்பிளேஸ் சரிப்பட்டு வரல. இதை வந்து முன்னாடி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ரெப்ளிகேட்டர் இருக்கும், அது உள்ளே போயிட்டு பொசிஷனை, அதாவது இந்த கேமராவுக்கு முன்னாடி இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது செகண்ட் வியூவில் காட்டுறேன். இப்போ செகண்ட் வியூவில் இது வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு கேமரா வந்து உருவாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து டாப் வியூ. இப்போது இதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்த அந்த மாஸ்டருங்கிறத நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த மூவ் ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியும். இதை குறைக்க இது கொண்டு வந்து அந்த கேமராவுக்கு பின்னாடி வந்து நான் இந்த மாஸ்டரை, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நான் பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்குது, இது டாப் வியூ, இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து இது மேலே வந்து உட்காரணும். அதுதான் நம்ம பண்ண போகிற அனிமேஷன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கணும், அதுக்கடுத்து கடைசி வந்து இதில் போய் நமக்கு வந்து ஃபைனலில் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கணும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நான் இந்த கேமராவுக்கு பின்னாடி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதாவது Z பொசிஷனை குறைச்சி இதுக்கு பின்னாடி வந்து நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போது
என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 இந்த ரெண்டுலேயுமே மல்டி ஆப்ஜெக்டை எனேபிள் பண்ணணும். இப்போ குரூப் 1ல் மல்டி ஆப்ஜெக்ட் எனேபிள் பண்ணிட்டேன். குரூப் 2லையும் அதே மாதிரி மல்டி ஆப்ஜெக்ட்னு இருக்கும். அது வந்து பார்ட்டிக்கல் லுக்கில் பாருங்கள், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டி ஆப்ஜெக்ட்னு இருக்கும். எனேபிள் மல்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி எனேபிள் மல்டி ஆப்ஜெக்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, இது மாஸ்டருங்கிறது ஒரே மெஸ்ஸாக தான் செயல்படும். தனித்தனியாக ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக போய் உட்காராது, மொத்தமாக தான் போய் உட்காரும். அதனால தான் எனேபிள் மல்டி ஆப்ஜெக்ட்டுங்கிறத ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓரளவு நம்ம பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, கீழே வாங்க. கீழே வந்தால் இங்கே அனிமேஷன் என்ஜின் இது மூலமாக தான் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். இதில் எனேபிள்னு இருக்கும், எனேபிள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அனிமேஷன் என்ஜின் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்னா, அனிமேஷன் அப்படின்னு இருக்கும், அதில் ஸ்டாப் வாட்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் தள்ளி ஸ்லைடரை வச்சுக்கிட்டு இதை வந்து 100ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் வந்து இப்போது இங்கே இந்த இடத்துல இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து அனிமேஷன் கிடைக்கும். இது வந்து என்ன அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இது வந்து குரூப் 1ல் இருக்கும். நம்ம குரூப் 1ங்கிறது கேமராவுக்கு பின்னாடி இருக்குது, அதனால் இதில் தெரியல. அதே இது நம்ம அனிமேஷன் நடக்கும்போது குரூப் 1லேருந்து குரூப் 2 வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ வந்து குரூப் 2 வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது எதனால் அப்படி வரிசையாக அந்த முதர்ந்து ஃபஸ்ட்டுலேருந்து வருது அப்படின்னா, நம்ம இங்கே டைரெக்ஷனல் அப்படின்னு இருக்கும். டைரெக்ஷனல்னு கொடுத்தனால இந்த லெஃப்ட் டைரெக்ஷன்லேருந்து ரைட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்மூத்தாக வருது. அதே இது இப்போ டைரெக்ஷன்லேருந்து நீங்கள் யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக வரும். அதே இது நம்ம வேறு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். யூனிஃபார்ம்லேருந்து ரேடியல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சென்ட்ரு இது ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கடுத்து வந்து சைட்லேருந்து வரும். அதே இது நாம் இப்போ கொடுக்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ரேடியலும் கிடையாது, நம்ம கொடுக்க போகிறது ரேண்டம் தான் கொடுக்க போகிறோம். இப்போ ரேண்டம் அப்படின்னு கொடுக்கும்போது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேண்டம் கொடுக்குறது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நான் ரேண்டமே கொடுத்துக்கிறேன். இது 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இப்போ இந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க, 2.5 செகண்ட்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, குரூப் 1க்கு வாங்க. குரூப் 1 வந்துட்டு இந்த ரொட்டேஷன் இருக்கும். இந்த ரொட்டேஷனுக்குள்ளே போயிட்டு நான் இந்த ரொட்டேஷனை கொஞ்சம் சரி பண்ணுறேன். அதாவது ஒரு ரேண்டம் ரொட்டேஷனாக இந்த இதில் கூட கொடுக்க வேணாம். நம்ம மல்டி ஆப்ஜெக்ட் இருக்குது, மல்டி ஆப்ஜெக்டில் ரொட்டேஷன் கொடுப்போம். இங்கே கீழே எனேபிள் மல்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே இருக்கிற ரொட்டேஷன் நம்ம கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று இண்டிவிஜுவலாக ரொட்டேட் ஆகும். இப்போது இதில் எக்ஸ் ரொட்டேஷனில் கொடுக்கலாம். எக்ஸ் ரொட்டேஷனில் இந்த மாதிரி கொடுக்கும்போது எப்படி கொடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா இது வந்து இப்படி விலகி இருக்குது. இதை குரூப் 1ஓட இதில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதாவது டிஸ்பிளேஸ் இருக்குது, டிஸ்பிளேஸை குறைச்சிருங்க. கொஞ்சம் இந்த அளவு குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது குரூப் 1ல் இருக்கும்போது டிஸ்பிளேஸ் கம்மியாக இருக்குது, எல்லாமே நெருக்கமாக இருக்குது. குரூப் 2 வந்து நார்மலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நமக்கு ஆக்சுவலாக இந்த அனிமேஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் இல்லாமல் அவங்க போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அவங்க போட்டிருக்க டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்குது. நான் பார்த்தேன் இப்போ தான், அதில் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், இல்லைனா திடீர்னு க்ளோஸ் ஆனாலும் ஆயிரும். அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதே இது கோல்டு டெக்ஸ்சர் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும்.
அது சீன் செட்டப்பில் போயிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி பெவல் இருக்குது, இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறிடும். அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகே, கோல்டு டெக்ஸ்சர் கொடுத்தாச்சு. இப்போது இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கோல்டு வந்து கொஞ்சம் அந்த ரெஃப்ளெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னும் நம்ம வந்து ரொட்டேஷன் வந்து குரூப் 1 தான் இருக்கும். குரூப் 1 நம்ம ரொட்டேஷன் மல்டி ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் வந்து ரேண்டம்னஸ் இருக்கும். அதாவது ரொட்டேஷன் ரேண்டம் இருக்கும். அது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரேண்டம் ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அனிமேஷன் பண்ண மாதிரி தெரியும். ஓகே, சூப்பரில் என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா மொதல் டைம் செய்கிற மாதிரி ரெண்டாவது டுட்டோரியல் பண்ணும்போது ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நேரத்தில் வந்து அது சரியாக வராது, மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இது நல்லாவே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, சூப்பர். இந்த டுட்டோரியல் இதோட முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம், ஏன்னா இப்போது ஃபீவரில் போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சரி ரொம்ப இதை விட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு டுட்டோரியல் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.